ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஏப்ரல் 05, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், ஆர்பிஐ கட்ஸ் பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அகெயின். ஓகே, லோயர்ஸ் ஜிடிபி ஃபோர்காஸ்ட் டு 7.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட இது வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகேவா, ரெப்போ ரேட்டோட தான் கம்மி பண்ணுவாங்க. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கேற்றாப்பில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து என்ன, ரெப்போ ரேட்டை வந்து என்ன 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இன்ஃப்ளேஷன் வந்து என்னென்னா, நம்ம நேற்றே இந்த நியூஸை வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேவா, இன்ஃப்ளேஷன் வந்து என்னென்னா, உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து என்ன, அதிகமான அமௌண்ட்டு கடன் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த கடனை அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு லிக்விடிட்டி வந்து அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது காரணத்துக்காண்டி தான் போன தடவை 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணாங்க. பட் போன தடவை கம்மி பண்ணது வந்து என்ன, எஃபெக்டிவாக வந்து கஸ்டமருக்கு போய் சேரலை. அப்படிங்கிறதுனால இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அதே நிலைமையில் தான் இருந்தது. ஓகேவா, ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அகைன் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 6% வந்துன்னா நம்மளுடைய ரெப்போ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி 7.4% வந்து க்ரோத் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருந்தாங்க. இப்போ 7.2% தான் வந்து க்ரோத் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் என்னென்னு சொல்லலாம்னு, நீங்கள் மான்சூன் ஃபெயிலியர், ஏன்னா அந்த தடவை எல்னினோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ மான்சூன் ஃபெயிலியர்னால கண்டிப்பாக ஜிடிபி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் குளோபல் கிரைசிஸ், ஓகேவா, குளோபலோட கிரைசிஸ் ரிலேட்டட் டு ஆயில் அவுட்புட். ஓகேவா, அதுவும் வந்து என்னென்னா நமக்கு இந்த தடவை கம்மியாக இருக்கிறதுனால அமௌண்ட் அதிகமாகும். ஸோ அதனால் அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மணியோட வேல்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த தடவை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜிடிபியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்மி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அதனுடைய ரீசன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, யுஏஇ, ஓகேவா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாப் ஹானர் ஃபார் மோடிக்கு வந்து என்ன, டாப் ஹானரில் அவங்களோட அவார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அவார்டு அப்படின்னா, நமக்கு த ஆர்டர் ஆஃப் சையத் அப்படிங்கிற அவார்டு. ஓகேவா, த ஆர்டர் ஆஃப் சையத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவார்டு தான் அவங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா, அவங்க யுஏஇக்கும் நமக்கும் இடையான அந்த ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தினதுனால இந்த அவார்டை வந்து என்ன அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை. இன் சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு டெசிக்னேட்டட் பேங்க் மூலமாக நம்ம யார் வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து அந்த பாண்டை வாங்கிக்கிட்டு, ஓகேவா, அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை யார் தேவையோ, அந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இது இருக்கோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இங்கே யார் வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணலாம்னா, பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கில் வந்து என்ன, ஒரு டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது. பிகாஸ் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பொலிட்டிக்கல் ஃபண்டிங் டைரெக்டாக நடந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இவங்களோட, அதாவது என்ன, யார் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த பாலிசி மேக்கிங்கில் இருக்கும். ஸோ அதனால் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, த்ரூ பேங்க் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அமௌண்ட்டை வந்து வாங்கியிருப்பாங்க. அண்ட் இந்த பேங்க் மூலமாக உங்களால் டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் அவங்க கொடுத்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து என்னென்னா டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா, ஸோ எலெக்ஷன் கமிஷனே இதை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இதுக்கு அப்போசிஷன் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, அதாவது என்ன, இதுக்கு முன்னாடி 2000 வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்தா, அதாவது என்ன, உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்தா டேரெக்டாக வந்து அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ 2000 வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். சாரி இந்த தடவை அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் 20,000 வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன, பேன் கார்டு டீட்டெயிலோ உங்களுடைய அதர் டீட்டெயிலோ வந்து என்ன பேங்க்கில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நேமு, அட்ரஸ், பேன் கார்டு டீட்டெயில் எதுவுமே வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா, இது வந்து என்ன, மேபி அந்த நிறையா வந்து என்ன, இர்ரெகுலர் மணி வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேன் கார்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறதுனால இர்ரெகுலர் மணி வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து என்னென்னா, இதில் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன, ரெவன்யூவில் அவங்களுக்கு 3% அளவுக்கு தான் வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க்கு பண்ண முடியும். பட் என்ன பண்ணிட்டாங்க, இப்போனா அந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதனால் நிறையா கம்பெனிஸ் வந்து என்னென்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அண்டு இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு ஷெல் கம்பெனிஸ் வந்து என்ன, மேக்ஸிமம் வந்து
அமௌண்ட்டு பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமானது என்னென்னா இதில் அடுத்தது ஃபாரின் கம்பெனிஸும் ஈவன் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஃபண்டிங் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபாரினர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. இப்போ ஃபாரினர்ஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய சவர்னிட்டியை பாதிக்கிற அளவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து என்னென்னா நமக்கு ஆர்பிஐக்கு கீழே தான் பேங்க் இருக்குது. ஓகே, பேங்க்கில் இது வந்து இப்போதைக்கு எஸ்பிஐ பேங்க் மட்டும் இந்த ப்ரொவிஷன், அதாவது என்ன எலக்டரல் பாண்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் அவங்க மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்பிஐயில் இருக்க டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் யார் நமக்கு வந்து இருக்கிறவங்க பிஜேபி இருக்கிறாங்க. அப்போ பிஜேபிக்கு யாரெல்லாம் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி காங்கிரஸ்க்கு யாரெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நமக்கு பாலிசி மேட்டர்ஸில் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து டூ மச் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதும் நமக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா மேக்கிங் டெமோக்ரஸி மீனிங்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, இப்போதைக்கு நமக்கு டெமோக்ரஸி அப்படின்னாலே நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன, ஓட்டு போடுறது அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஓட்டு போடுறது கிடையாது. ஓகே, நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது என்ன, டெமோக்ரஸி நிறைய வகையான டெமோக்ரஸி இருக்குது. ஓகே, மொத்தம் 2 வகையான டெமோக்ரஸி சொல்லுவாங்க. ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகே, டைரக்ட் டெமோக்ரஸியில் பீப்புள்ஸ் டைரெக்டாக டிசிஷன் மேக்கிங்கில் இருப்பாங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து என்ன, பீப்புள் செலக்ட் பண்ணுற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து என்னென்னா போய் டெமோக்ரஸியில் இது பண்ணுவாங்க. ஸோ டெமோக்ரஸியோட முக்கியமான நோக்கமே ரூல் ஆஃப் த பீப்புள். ஓகேவா? ரூல் ஆஃப் த பீப்புள், அதான் வந்துன்னா டெமோக்ரஸியோட முக்கியமான இது. ஓகேவா? அப்போ பீப்புள் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். பட் என்னென்னா நம்ம இப்போ மேயரில் என்ன பண்ணுறோன்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிறது நம்ம வந்து ஓட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃப்ரீடமை வந்து கம்மி பண்ணுது, நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து கம்மி பண்ணுது. ஜஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அனுப்புறது மூலமாக வந்து என்னென்னா அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறது வந்து என்ன, அதிகப்படியான அளவில் நமக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஓவரால் இது. ஓகே, ஸோ அதை தவிர வேறு எதுவும் அவர் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கல. ஸோ இதுதான் அவர் கொடுத்துருக்கிற அந்த டெமோக்ரஸி பற்றின இது. ஓகேவா? ஸோ டெமோக்ரஸி பற்றிலாம் வேறு என்னெல்லாம் அப்படின்னா, இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் இதை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீடமை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. பிகாஸ் நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நமக்காண்டி நிறையா பண்ணுவார். ஸோ நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது ஃப்ரீடம் நமக்கு நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஹியூமன் ரைட்ஸ் வந்து நீங்கள் வந்து மொனார்க்கில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொனார்க்கில் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் நம்மக்கிட்ட இருந்து போகிறதுனால கண்டிப்பாக வந்து என்னென்னா இது நடக்கும். ஓகேவா? ஸோ டெமோக்ரஸியில் இன்னொரு முக்கியமான ஒரு டூல் தான் ஜென்யூன் எலெக்ஷன், பீரியாடிக் எலெக்ஷன் அண்ட் யூனிவர்சல் சஃபரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ டெமோக்ரஸியில் ஒரு பாட்டு தான் வந்துன்னா அந்த ஓட்டு போடுற இதுவே தவிர இந்த டெமோக்ரஸியே ஓட்டு போடுறதா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இதில் சொல்கிறாங்க. ஸோ டெமோக்ரஸி இன்னும் நமக்கு என்னெல்லாம் பண்ணும்னா, எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் வந்து என்ன கம்மி பண்ணும். ஓகேவா? ஸோ டெமோக்ரஸி நம்மளுடைய இன்க்ளூசிவ் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நிறையா பீப்புள் வந்து என்னென்னா நமக்கு மெயின் ஃபீச்சர்ஸில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக டெமோக்ரஸி வந்து எல்லா வகையான பீப்புளோட ரெப்ரசன்டேஷனில் தான் அது ஒர்க் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அரௌண்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்தோம்னா ஓரளவுக்கு டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துடும். ஸோ மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஓட்டு போடுற அளவுக்கு நமக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ ஆஃப்டர் 1947 அப்புறம் நம்ம வந்து என்னென்னா ஓட்டிங் சிஸ்டத்தில் வந்து என்ன பெரிய லெவலில் நமக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து என்ன அவங்களுடைய ஓன் ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து சிட்டிசனை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இன் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஓகே, பட் என்ன நான் இப்போ ஃபீல் பண்ணுறது என்னென்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஓட்டு போடுறது, நம்ம ஓட்டு போடுறதையும் வந்து என்ன மிகப்பெரிய ஒரு விழாவாக வந்து கொண்டாடி இருக்கோம். ஓகே, பட் அது எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் இவர் பேசியிருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, நோ சர்ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ வந்து என்ன 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணாங்க. ஓகேவா? அந்த கம்மி பண்ணது கண்டிப்பாக வந்து என்ன இது ஒரு சர்ப்ரைஸே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து என்னென்னா நமக்கு குளோபல் லெவலில் ஆயிலோட இது வந்து கம்மியாக இருக்குது. லைக் ஆயிலோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் மணியோட வேல்யூ வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து என்னென்னா அதர் ப்ராப்ளம்ஸும் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் மான்சூன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதனால் நம்மளுடைய டொமஸ்டிக்கில் க்ரோத் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த க்ரோத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி
கண்டிப்பாக வந்து ஆர்பிஐ வந்துன்னா மானிட்டரி பாலிசியில் நமக்கு ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரௌண்ட் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் என்னன்னா இவங்க 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நோ சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கலில் இவங்க பேசுகிறது. நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் கிளாரிட்டி அப்படிங்கிறது அவுட்டர் ஸ்பேஸை பற்றி பேசுகிறாங்க. அவுட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவோட பங்களிப்பு அப்படிங்கிறது அவுட்டர் ஸ்பேஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா வெப்பனைசேஷன் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அகைன்ஸ்டாக நிறையா ஒர்க் பண்ணணும். கம்மி பண்ணுறதுக்கு ஃபேவராக வந்துன்னா நம்ம நிறையா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக PSLV C-45 அதாவது எமிசாட் அப்படிங்கிற ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக விட்டோம். அதுவும் என்னென்னா நம்மளுடைய டெவலப்டு கண்ட்ரி லைக் US மாதிரியான இந்த சேட்டிலைட்டை வந்து நம்ம விண்ணில் ஏவுறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா PSLV C-37 ஒரே அட் அ டைமில் 107 சேட்டிலைட்டை வந்து என்னன்னா நம்ம ஏவிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துன்னா ஆன்டி சேட்டிலைட் மிஷன் இது வந்து என்னன்னா DRDOவும் ISROவும் சேர்ந்து பண்ண அந்த மிஷன் வந்துன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துன்னா கம்ப்ளீட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்டாக இருக்கட்டும், ஈவன் கம்யூனிகேஷன் சேட்டிலைட்ஸ் அண்ட் மிலிட்டரி ரிலேட்டட் சேட்டிலைட்ஸில் வந்துன்னா நம்ம ஹையர் லெவலில் வந்துன்னா அதர் பீப்புள் அதாவது என்ன ஹையர் பீப்புளோட நம்ம ஈக்குவலாக வந்து என்னென்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய PSLV அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மிஷன். ஓகேவா, ஸோ அதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து நிறையா வந்து என்ன வருமானம் வருது. அதே நேரத்தில் வந்து என்னென்னா நம்மளோட ரிவல் ஓகேவா அதர் சைனா லைக் US ஓகேவா அவங்களையோடையும் நம்மளை வந்து என்ன பெட்டராக வந்து என்ன இதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸில் வெப்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த வெப்பனைசேஷன் வந்து என்ன கம்மி பண்ணுறதுக்காண்டி இந்தியா வந்து என்ன முயற்சி பண்ணணும், இந்தியா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஆன்டி சேட்டிலைட் மிசைல் வந்து மிசைல் சக்தி அப்படிங்கிறத ஏவணும். அப்போ ஏவும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து பீஸ் பர்பஸ்க்காண்டி தான் பண்ணியிருந்தோமே தவிர இது வந்து வேறு எந்த பர்பஸ்க்காண்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு நல்ல மூவ். ஸோ இதே மாதிரியே வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன இந்த வெப்பனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே வந்து என்ன கம்மி பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு 2 ட்ரீட்டியை பற்றி சொல்லியிருப்பேன். அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி ஒன்று, இன்னொன்று வந்து மூன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஸோ மூன் அண்ட் அதர் செலஸ்டியல் பாடி ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரீட்டியும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 2 ட்ரீட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏசெட் அப்படிங்கிறத மிஷன் சக்திங்கிறத நம்ம வெளியிட்டிருக்கிறதுனால. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஜாப்ஸ் ஆர் டோல்ஸ். டோல்ஸ்னால் பிச்சைன்னு அர்த்தம். ஓகேவா, டோல்ஸ்னால் பிச்சை. ஓகே, விச் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த பாயிண்ட்டும் சொல்லலை, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது மூலமாக நமக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது என்ன ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பீப்புளை பாவர்ட்டிலேருந்து என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ நமக்கு ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா நமக்கு ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுத்தக்கூடிய செக்டார்ஸை வந்து என்ன இந்தியாவில் நிறுவனம். ஓகே, அப்படி செக்டார்ஸை நிறுவும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அது ப்ரொடக்டிவாக வந்து நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பாவர்ட்டி நிலைமை அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலை ஓவராலாக அவங்க சொல்லியிருக்கிறது. ஓகேவா, ஸோ இது ஒரு இன்டர்வியூ. ஸோ அதில் இந்த ஆர்டிக்கலை பற்றி தான் இதை பேசியிருக்காங்க. இதில் வேறு என்ன இது என்ன கருப்பொருளாக எடுத்து பேசியிருக்காங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக காங்கிரஸோட வந்து அந்த மணி ஸ்கீம். ஓகேவா, அதுக்கடுத்து ஏற்கனவே நம்ம கிசான் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமெல்லாம் வச்சு தான் நமக்கு அமௌண்ட் கொடுக்குறது. நம்ம நேற்று இதை பற்றி பார்த்தோம். அமௌண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து பீப்புளை லேசி பண்ணுமா அப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அமௌண்ட் வந்து என்னென்னா கரெக்டான குறிப்பிட்ட லெவலில் கொடுக்கணுமே தவிர அதிகப்படியாக லெவலில் கொடுக்கக்கூடாது. ஓகே, கரெக்டாக குறிப்பிட்ட லெவலில் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது, மால் நியூட்ரிஷன் அளவு கம்மியாகுது. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து என்னென்னா அதாவது டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து என்ன கரெக்டான ஸ்கீம். பட் இந்த ஸ்கீம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேசிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் அதர் சர்வீசஸ் வந்து என்ன நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். ஓகே, பட் இந்த சர்வீஸ்க்கு பழுதா அந்த சர்வீஸ் அதாவது என்ன சர்வீசஸ்க்கு பழுதா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கரெக்டான வந்து ஒரு தீர்வு ஆகாது. கண்டிப்பாக வந்து என்ன இதுவும் அதுவும் என்னென்னா பேரலாக மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன மேக்ஸிமம் இந்த ஆர்டிக்கலையும் இவங்க என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொடெக்டிங் ஃப்ரீடம்ஸில் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஆட்சியில் என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஆப்போசிட்டாக பண்ணாங்களோ அது எல்லாமே வரிசையாக இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு இவங்க என்னென்னலாம் ஆப்போசிட்டாக பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக பண்ணது மாப் லிஞ்சிங் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா, கௌ ரக்ஷா குரூப்ஸ். ஓகேவா, அதே மாதிரி வந்து நம்ம ஃபினான்ஷியல் லெவலில் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறத பண்ணாங்க. அடுத்து அல்ட்ரா நேஷனலிசம் அதாவது ஹிந்து நேஷனலிசம் அப்படிங்கிறத வந்து என்ன அதிகப்படியான லெவலில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரி அரெஸ்ட்டுங்கிற மாதிரியான அதாவது செடிஷன் ஆக்ட், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இது எல்லாமே அதிகப்படியான லெவலில் வந்து என்னென்னா பீப்புள் மேலேயும் ஸ்டூடெண்ட் மேலேயும் போட்டாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து என்னென்னா
நமக்கு லேட்டஸ்ட்டாக அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கௌரி லங்கேஷ் அப்படிங்கிற மாதிரியான கொலைகள்லாம் வந்துன்னா இதில் அதிகமாக நடந்துச்சு. அப்போ பப்ளிக் சர்வெண்ட் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த தேர்தல் வந்து என்னென்னா நம்ம வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸை வந்து என்ன அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த பார்ட்டியை பார்த்தா ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துன்னா எ கிங் ஃபார் 3 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துன்னா இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் என்ன போரக் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். இந்த போரக் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து என்ன மிஷிங் அப்படிங்கிற கம்யூனிட்டி. ஓகேவா. அஸ்ஸாமில் இருக்க மிஷிங் அப்படிங்கிற கம்யூனிட்டி கொண்டாடுற ஒரு இதுதான் வந்து என்ன போரக் அப்படிங்கிற இது. ஓகேவா. இந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்ம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மிங் ஃபெஸ்டிவல். ஓகே. இந்த போரக் அப்படிங்கிற நேம் வந்து எதில் இருந்து வந்திருக்கும் அப்படின்னா அபோங் அப்படிங்கிற நேம்லேருந்து வந்திருக்கும். அப்படியே அபோங் அப்படிங்கிற நேம்லேருந்து வந்திருக்கும். அபோங்னா என்ன அர்த்தம்னா அவங்க ரைஸ்லேருந்து ஒரு மாதிரியான ஒயின் எடுப்பாங்க. ஓகேவா. அஸ்ஸாம் பீப்புள் ரைஸ்லேருந்து ஒரு மாதிரியான ஒயின் எடுப்பாங்க. அந்த ஒயினுக்கு பேர் தான் அபோங் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அபோங்லேருந்து வந்ததான் போரக் அப்படிங்கிற நேம். இந்த போரக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஃபார்மிங் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து மிஷிங் கம்யூனிட்டி வந்துன்னா இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இந்த ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க குரூப்லேருந்து வெல்த்தான பீப்புள் நல்ல பணக்காரன ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனை 3 நாளைக்கு வந்து அரசராக வந்து நியமிப்பாங்க. அந்த அரசர் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அரசியையும் வந்துன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் இதுதான் வந்துன்னா இந்த போரக் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. போரக் ஃபெஸ்டிவல் மேபி பிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துன்னா ப்ரூனை எல்ஜிபிடி கம்யூனிட்டி லைவ்ஸ் இன் ஃபியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று ஓகே ப்ரூனையில் என்ன பண்ணாங்கன்னா முக்கியமானது ப்ரூனை அரசாங்கம் வந்துன்னா ஒரு முஸ்லீம் அரசாங்கம். ஓகேவா. ஸோ அங்கே இருக்கிற அரசாங்கம் இருக்கிறதுலே கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்துன்னா நேற்று ஷரியத் லாவை வந்துன்னா அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஷரியத் லாவை. ஓகேவா. ஏன்னா இப்போ ஷரியத் லாவில் சில இதெல்லாம் இருக்குது. அங்கே அடல்ட்ரி. ஓகேவா. அடல்ட்ரி செக்ஷன் 497A அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் அந்த இதை வந்து கேன்சல் பண்ணாங்க இப்போ. அண்ட் செக்ஷன் 377 ஓகேவா எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கான இது இந்த ரெண்டையுமே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட் இது பண்ணாங்க. பட் இப்போ ப்ரூனையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்துன்னா அகெயின்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் நேச்சர். அதனால் இந்த ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்கள ஒரு நடுவில் நிற்க வச்சு எல்லாரும் கல்லை கொண்டு எறிஞ்சு கொள்ளுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரூனை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு லாவை கொண்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துன்னா இந்த ப்ரூனை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது முக்கியமாக சவுத் சைனா சி ஏரியாவில் இருக்குது இந்த ப்ரூனை அப்படிங்கிற கண்ட்ரி. ஓகேவா. அதே மாதிரி இதை சுற்றி இந்த ப்ரூனையை சுற்றி என்னென்னா மலேசியா தான் இருக்குது. வேறு எந்த கண்ட்ரி இருக்காது. ஓகேவா. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிங்கிங் ஸ்மால் லோன்ஸ் டு எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ஆஃப்டர் ஃபர்தர் டாக்ஸ். ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்னா நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே இருந்தாலும் சொல்கிறேன். எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் அப்புறம் ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே என்ன மீனிங் அப்படின்னா ஒருத்தர் லோன் வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு அவர் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை பற்றி தான் இதில் பேசுகிறாங்க. ஓகேவா. எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் அப்படின்னா நம்ம கண்ட்ரி இல்லாமல் வேறு கண்ட்ரியோட பெஞ்ச் மார்க்ஸ் லைக் இப்போ லண்டனோட பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லண்டனில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வந்துன்னா மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரியுமே வந்து பெஞ்ச் மார்க்காக எடுப்பாங்க. ஓகேவா. LIPOR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. லண்டன் இன்டர் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த LIBOR அதில் தான் வந்துன்னா பெஞ்ச் மார்க் இதை தான் வந்துன்னா எந்த கண்ட்ரியில் வந்துன்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பக்காவாக இருக்கோ அதை வந்து பெஞ்ச் மார்க்காக எடுக்கிறது தான். ஓகேவா. எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் இருக்குது. ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஏதாவது ஒரு ரேட்டை வந்து பேஸ் ரேட்டாக வச்சுக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துன்னா பேஸ் ரேட்டாக வச்சுட்டு அதிலிருந்து கூட்டுறது கம்மி பண்ணுறது ரிலேட்டட் டு மார்க்கெட். ஓகேவா. இதுதான் வந்துன்னா ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதுக்கு அடுத்து என்ன மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங். இது வந்துன்னா மினிமம் அதாவது இந்த ரேட்டுக்கு கீழே நீங்கள் வந்து ஃபண்டை வந்து ப்ரொவைட் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துன்னா PMI சர்வீசஸ் இண்டெக்ஸ் அட் 6 months லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. PMIனா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். இதை யார் வெளியிடுவாங்க அப்படின்னா நிக்கை இந்தியா சர்வீசஸ் பிஸ்னஸ் அவங்க தான் வெளியிடுவாங்க. ஓகேவா. நிக்கை இந்தியா பிஸ்னஸ் சர்வீசஸ் இவங்க தான் வெளியிடுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.